இரண்டாவது முறையாக உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் தங்கம் விலை இரண்டாவது முறையாக உயர்ந்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரே நாளில் தங்கம் விலை இரண்டாவது முறையாக விலை உயர்ந்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. காலையில் 1 கிராம் 10,500 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 10,640 ரூபாயாக விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 1 கிராம் தங்கத்தின் விலை 10,430 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று காலை 10,500 ரூபாயாக 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை அதிகரித்தது. அதாவது இன்று காலை 1 கிராம் தங்கத்தின் விலை 70 ரூபாய் அதிகரித்தது. இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக மீண்டும் தங்கத்தின் விலை தற்போது அதிகரித்திருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல் அதிகரிக்கும் பட்சத்தில் தங்கத்தின் விலை மீண்டும் அறிவிக்கப்படும். அந்த வகையில் தற்போது 1 கிராம் தங்கத்தின் விலை 140 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. காலை அறிவித்த விலையை விட தற்போது கிராமுக்கு 140 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒரு பவுனுக்கு 1,120 ரூபாய் தங்கத்தின் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போல வெள்ளியின் விலையும் 1 ரூபாய் கிராமுக்கு அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து தங்கத்தின் பல்வேறு காரணிகளால் தங்கத்தின் விலை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் புதிய வரலாற்று உச்சத்தை தங்கத்தின் விலை தொட்டிருக்கிறது. மோனிஷ், இதையடுத்தும் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாமா தமிழரசி? கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 6 மாதங்களின் தங்கத்தின் விலை என்பது மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. 40% மேல் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு பல்வேறு சர்வதேச காரணிகள் கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு பொருளாதார செய்யக்கூடிய மாற்றங்கள், அதே போல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த விலை என்பது தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. அதாவது 1 கிராம் தங்கத்தின் விலை 140 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் தங்கத்தின் விலை என்பது இன்று 85,120 என்ற வரலாற்று உச்சத்தை தங்கத்தின் விலை தொட்டிருக்கிறது. மோனிஷ், தற்போது நம்முடன் தங்க நகை விற்பனையாளர் சங்கத்திலிருந்து சாந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தங்கம் விலை குறையறதுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, நம்ம தினமும் இன்று ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி இன்று ஒரு கோல்டன் ஹிஸ்டரியில ஹை ரேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே போயிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளுன்றதை தாண்டி ஒவ்வொரு மணி நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி காலையில ஒரு ரேட்டு, திருப்பி மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு ரேட், 3 மணிக்கு ஒரு ரேட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இப்போ 10,000 ரூபா 1 கிராம் வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த தங்கம் இன்னைக்கு 12,500 ரூபா இந்த வருட கடைசிக்குள்ளே வரும்ன்றது ஒரு இலக்கா தென்படுது. அதற்கு நடுவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே காலையிலையும் இப்பயும் மட்டுமே 140 ரூபா 1 கிராம் ஒன்றுக்கும், ஒரு சவரன் ஒண்ணுக்கு 1,120 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல முக்கியமான காரணங்கள்ல ட்ரம்ப் ஆட்சிக்கு என்னைக்கு வந்தாரோ அதுல இருந்தே ரேட்டு விலை தாறுமாறா உயர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மீதான இம்போர்ட் டியூட்டி 50% அவர் போட்டாரு. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இப்போ அவங்க அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ்ல வைப்பு நிதிக்கு உண்டான வட்டி விகிதத்தை 0.25% குறைச்சிருக்காங்க. அதனால முதலீட்டாளர்கள் எல்லாம் பணத்தை எடுத்துட்டு கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் விலை உயர்ந்துகிட்டே இருக்குங்க. சார், இப்போ தீபாவளி வருது. தீபாவளிக்குள் இந்த தங்கத்தின் விலை இன்னும் எவ்வளவு உயரும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, தீபாவளிக்குள்ளன்றப்பயே ஒரு 90,000 92,000 அப்படின்ற ரேஞ்ச் வந்துடும். இந்த வருடத்துக்குள்ள 1 லட்சத்தை தொட்டுடும் அப்படின்னு யூகிக்கப்படுது. வல்லுநர்கள் அதான் சொல்றாங்க. அது சாத்தியமா? அது 100% வந்துடும். ஏன்னா இந்த ஸ்பீடு போறதை பார்த்தாலே
டிசம்பர் மாசத்திலேயே 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரன்ற இலக்கு வந்துடும். சாமானிய மனிதர்களால இப்போ விற்கக்கூடிய இந்த தங்கத்தின் விலை வந்து ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் சாமானிய மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, கடைக்காரருக்கும் மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு இது, இந்த கோல்டு விலை ஏற்றம் அப்படின்றது. ஏன்னா முதல் நாள் விற்கிற தங்கத்தை அடுத்த நாள் நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும், அதுதான் கரெக்டா இருக்கும். அது பர்ச்சேஸ் பண்றதுக்குள்ளேயே ரேட்டு விலை ஏறிடுது. அப்படி விலை ஏறிடுது அப்படின்றப்போ அது இஞ்சில லாபம் மஞ்சளிலேன்ற மாதிரி அதோட லாபமும் காணா போயிடுது. இது மட்டும் இல்லாம கடைக்காரர்களுக்கு வந்து முதலீடுக்கு தேவையான பணமும் வந்து பன்மடங்கா உயர்ந்துகிட்டு இருக்கு. முதல்லாம் சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 60 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் 1 கிலோ தங்கத்தை, அதாவது 125 சவரன் தங்கத்தை நம்ம பண்ணுவோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ அதே 125 சவரன் தங்கம் வாங்கணும் நாங்களே அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு 1,16 லட்சம் ரூபாயை நாங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ தொடர்ந்து தங்கம் விலை அதிகரிக்குது அப்படின்னும் போது அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும்னா நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல நம்ம நகையில இன்வெஸ்ட் பண்றது நல்லா இருக்குமா? இல்ல, கோல்டுல எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நகையாவும் பண்ணலாம், காயினாவும் பண்ணலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மாதிரி கொஞ்சமா இதுல போட்டு வைக்கிறது நல்ல விஷயம். இனிமேலும் அந்த விலை ஏற்றத்தில் தப்பிக்கிறதுக்கு இது பெஸ்ட். இதை தொடர்ந்து வெள்ளியின் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். அதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? வெள்ளியின் விலை அதுவும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இதுவும் 50% மேல போயிடுச்சு. இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா 250 ரூபா அடுத்த வருஷம் வந்து நின்றோம் 1 கிராம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை தங்கம் விலை அதிகரிக்கிறத தொடர்ந்து இப்ப 2 முறையாக அதிகரிக்குது. இது இப்படியே நாளடைவுல சரியாகுமா இல்ல 2 முறை 3 முறைன்னு இதுவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல 2 முறை இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துதான் ஆகணும். அது வரும். அந்த கரெக்ஷன்றது பெரிய அளவுல இருக்காது. ஏறின இப்ப கிட்ட 2000 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு 500 ரூபாய் இறக்கம் வரும், அவ்வளவுதான். அது பெரிய அளவா சொல்ல முடியாது. 500 ரூபாய் இறங்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 2000 ரூபாய் ஏறி இருக்கு இல்லையா, திருப்பி அடுத்து கொஞ்சம் இறங்கினாலும் திருப்பி ஏற ஆரம்பிச்சிடும். சார், தங்கம் விலை இந்த மாதத்துக்குள் எவ்வளவு உயரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு 11,500 ரூபாய் வந்து எட்டிடும் மேடம். 11,000ல இருந்து 11,500 வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதத்துல மட்டும் இதுவரைக்கும் தங்கம் விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? இதுக்கு மேல எவ்வளவு அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்க? 5,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு அதிகமாயிடுச்சு. இணைப்பில் வந்து தங்களுடைய விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சாந்தகுமார் சார்.